பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 1ஆம் வசனம். Psalm 68 verse 1. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக, வசனத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தாவீதால எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? தேவன் எழுந்தருளுவார், லெட் காட் அரைஸ். ஆண்டவர் எழுந்தருளும் போது என்னெல்லாம் நடக்குது பாருங்க. ஆண்டவர் எழுந்தருள்னா யார் சிதறடிக்கப்படுவாங்களாம்? சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். தி எனிமீஸ் வில் பி ஸ்கேட்டர்ட். எல்லா சத்துருக்களும் தேவன் எழுந்தருளும் பொழுது அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? அவருக்கு முன்பாக ஓடி போவார்களாம். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? தேவனே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் எழுந்தருளினா நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக வருகிற பகைஞர்கள் எல்லாம் என்ன செய்திருவாங்க? ஓடி போயிடுவாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, இந்த சத்துருலாம் இப்படி பண்ணுறாங்களே, இந்த பகைக்கிறவங்களாம் இப்படிலாம் பேசுகிறாங்களே, இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தாவீது பாருங்க எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறார். தேவன் எழுந்தருளுங்கப்பா. கர்த்தர் நம்முடைய சூழ்நிலையில் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமேன். அடுத்த 2 வசனங்களை கூட நான் வாசிக்கிறேன். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அப்போ கர்த்தர் எழுந்தருன்னா யாருக்கு சந்தோஷம், யாருக்கு துக்கம்? நீதிமானா இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற. தேவனுக்கு முன்பாக அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அவங்க மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள், நீதிமான்கள். ஆனால் துன்மார்க்கர் என்ன ஆவாங்க? அப்படியே ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு முன்னால் அப்படியே மெழுகு போல உருகி போயிடும். they will melt like wax. மெழுகு அப்படியே உருகி போகுதுல்ல, அந்த மாதிரி